வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சுழியம் தாங்க செய்ய போகிறோம். சுழியம்னு சொல்லுவாங்க, இதை வந்து தோப்பம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து கடலைப்பருப்பு வந்து 1 கப்பு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. மைதா மாவு 1 கப்பு அளவுக்கும் 2 வெள்ளைக்கட்டியும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பை வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணுங்க. உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்து இதை வந்து வேக வச்சுக்கணுங்க. ஒரு 3 விசில் வர்ற வரையும் நம்ம வந்து வேக வைக்கணுங்க. வெந்து விசில் அடங்கின வரையும் நம்ம வந்து அதை அப்படியே வச்சுட்டு நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்குங்க. பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு நம்ம வந்து ஒரு மத்து வச்சு நம்ம வந்து அதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. மத்து இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கரண்டியை வச்சு கூட நம்ம வந்து அதை வந்து நல்லா குத்தி விட்டுக்கலாங்க. பாருங்கள் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு மத்து இல்லைன்னா நீங்கள் வந்து கரண்டியை கூட வச்சு நம்ம வந்து அதை குத்திக்கலாங்க. நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து குத்திக்கணும். என்கிட்ட மத்து இருக்கிறதுனால நான் வந்து இது மாதிரி செய்கிறேன். இல்லைனா கரண்டி இருந்தால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இல்லைனா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கையாலே பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ தேங்காய் துருவல் வந்து ஒரு முடி தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க நல்லா வாசத்துக்காக. 1 கப்பு நம்ம வந்து 2 வெள்ளைக்கட்டியை வந்து நல்லா நுணுக்கி அதை வந்து சேர்த்துக்கணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம வந்து வச்சுக்கலாங்க. நல்ல சத்தும் கூடங்க, ஹைலி ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம வந்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா தண்ணி இருத்ததும் நல்லா வச்சுக்கணுங்க. ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா வெல்லம் சேர்க்கும்போது ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். அதனால் தண்ணியை இருத்துட்டு நல்லா அதுக்கப்புறம் வந்து மத்து வச்சு நல்லா கடையணுங்க, குத்தி வச்சுக்கணும். இப்போ மைதா மாவை வந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கரைசிக்கணுங்க. கொஞ்சம் நல்லா கொல கொலன்னு வர்ற அளவுக்கு நம்ம வந்து கரைசிக்கணும், ரொம்ப தண்ணி இல்லாமல். மைதாவுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கொல கொலன்னு வர்ற அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு வர அளவுக்கு நம்ம வந்து பிணைஞ்சிட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அதில் வந்து சேர்த்து ரொம்ப நேரம் உருண்டையை வந்து இந்த மாவுலேயே வச்சுருக்கக்கூடாதுங்க. டக்குன்னு போட்டுட்டு மேலே வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த மைதா மாவு மேலே எடுத்து போட்டு எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. குழந்தைங்க முதல் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க. வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா. எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு சுசியம். இப்போ நம்ம அதை புட்டு பார்த்தோன்னா நல்லா வெந்துருச்சா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல சுவையான சுசியம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இன்னொரு பேர் தோப்பம்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.